கடந்த 2009ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டு பின்னர் அதிமுக ஆட்சியில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் திராவிட மாடல் திமுக ஆட்சி அமைந்தவுடன் பணிகள் துவங்கப்பட்டு நிறைவடைந்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நமது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் 7/1/2026 அன்று திறந்து வைக்கப்பட உள்ளதை தொடர்ந்து இன்று பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி தலைமையில் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன், மண்டல தலைவர் இ. ஜோசப் அண்ணாதுரை, மாநகராட்சி உதவி ஆணையர், உதவி செயற்பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ஜெயமூர்த்தி, உதவி பொறியாளர் பார்த்திபன், போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் சுரங்கப்பாதை பணிகளை பார்வையிட்டு திறப்பு விழாவை எவ்வாறு நடத்தலாம் என்பதை பற்றி ஆய்வு செய்தனர். நம்ம சேக்கு சக்தி யாரு, ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு, உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு, சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு.